ஹாய் guys, இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாகவே எடுத்தாச்சு. இன்னைக்கு கொண்டக்கடலை மட்டும் தாளித்து சாப்பிட்டோம். அப்புறம் நானும் நேற்று விளக்கேற்றலையான்னு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. பிள்ளைங்களை சமாளிச்சுட்டு விளக்கேற்றாமே முடியலன்னு சொல்லிட்டு காலையில் தரைக்கெல்லாம் குடிச்சிட்டு ஒரு விளக்க மட்டும் ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் லன்ச் ப்ரிப்பரேஷனே ஆரம்பித்தேன். காளான் வாங்கி வச்சுருந்தேன், செய்யவே முடியல. நேற்று கஞ்சி வச்சாச்சு, அதனால் இன்றைக்கி காளான் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கொத்தமல்லி கருவேப்பிலையே இல்லை, என்ன பண்ணுறது? கொத்தமல்லி புதினா இல்லாமல் இன்றைக்கி ஒரு பிரியாணி வச்சேன். நான் பிரியாணி என்னமோ நல்லா தான் வந்துருந்துச்சு, ஆனால் என்னோட குக்கர் தாங்க என்ன பழி வாங்கிடுச்சு. என்னன்னு தெரியல, திடீர்னு விசிலே வரல. இப்படி தாங்க அப்பப்போ இந்த குக்கர் வந்து பழி வாங்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குக்கர் வந்து பழி வாங்கிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள். அது மாதிரி பழி வாங்கிருச்சு. விசில் வரவே இல்லை, ஒரு 1/2 hour ஆச்சு. நானே ஆஃப் பண்ணிட்டேன். லைட்டாக குழஞ்சிருச்சு, ரொம்ப இல்லை. டேஸ்ட்லாம் எந்த குறையுமே இல்லை. அப்படியே ஓரளவுக்கு எப்படியோ சமைச்சு ரைத்தா பண்ணியிருந்தேன். அதுக்கு சைடிஷ்க்கு ரைத்தாவும் கொஞ்சம் அப்பளமும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு, தம்பிக்கும் பாப்பாக்கும். இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, இருந்தாலும் கஞ்சி கொடுப்போம்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி இருக்குல்ல, அதில் கஞ்சி தாங்க வச்சு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சேருங்க. See you next video. Bye.